ஹே ஹைடா மிஸ் இன்றைக்கி நான் டபுள்ஸ் மேட் பார்ட் 7ஓட தான் வந்திருக்கேன். ஓகே வாங்க நம்ம போன பாட்டில் இதோட முடிச்சோமா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? போன பாட்டில் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் மினாவை வந்து அப்படியே உங்களோட மேலே படுக்க வச்சு அப்படியே தட்டி கொடுத்துட்டே அவளை வந்து ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சுட்டு இருப்பீங்க. அப்போது கிட்டத்தட்ட நிறைய விஷயம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து கிவி எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ நம்ம போன பாட்டில் இதோட முடிச்சோமா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போ நீங்கள்ண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே தூங்கி எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்போ நார்மலாக எழுந்திரிக்கல, ஈரியாக எழுந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையே புரியல, பட் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் டேங்கோட ஸ்ப்ரெம் உங்களுக்குள்ளே தானே போயிருக்கும். ஸோ அந்த வந்து ஒரு ஹாட்டான வைல்டான மேக் அவுட்க்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரெம் வந்து அதாவது டேங்கோட ஒரு பார்ட், அதில் வந்து அந்த ஸ்ப்ரெம் தானே அது. ஸோ டேங்கோட ஒரு அங்கம், அதோட பவர், அவரோட பவரோட கலந்து அவரோட குழந்தைக்கான மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதானே உங்களுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அதனால அவரோட மெமரிஸ் என்னென்ன நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை அப்படியே நினச்சிட்டு இருந்துச்சு வந்து உட்காரிங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பண்ணீங்க எல்லாமே ஞாபகம் இருக்குது இப்போது. பட் ஒரு விஷயம் என்னென்னா ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்களோட மெமரிஸ் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். ஐ மீன் போன ஜென்மத்து மெமரிஸ், அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே தான் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து அதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்குள்ள இல்லை. தேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தேங்கோட மெமரிலாம் உங்களுக்குள்ள இல்லை. ஸோ நீங்கள் இப்போ நினைக்கிறது என்னென்னா ஒரு ஜென்மத்துலேயும் வந்து தேங் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் ஜெமினை கொண்டுட்டார், 2வது இதுலேயும் கொன்னார், 3வது இதுலேயும் கொன்னார், அதுக்கப்புறம் வந்து என்னை அடைய ட்ரை பண்ணார், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டோம். இது எல்லாமே தான் உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்குது. மொத்தமாகவே தேங்கோட வந்து நீங்கள் ஒரு கெட்ட வரதான் நினைக்கிறீங்க. பஸ் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து தேங்க் மேலே செம்ம ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஃபஸ்ட் இந்த ஜென்மத்தில், இப்போ ஹியூமனாக பிறந்த ஜென்மத்தில் தான் ரொம்பவே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். பட் தேங் அப்படியே நார்மலாக கொண்டு போயிருந்தால் கூட அந்த ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகி நீங்களே போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. பட் தேங் வந்து உங்க கூட வைல்டில் மேக்கப் பண்ண பின்னாடி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம லவ் பண்ணுவது தானே, நம்ம வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே நம்ம லவ் பண்ணவுடனே நம்மக்கிட்ட பிரிச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈரியாக தான் இருந்திருக்கிறீங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த பவர்ஸ், உங்களோட ஈரி பவர்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. ஐ மீன் குயின் ஆஃப் டார்க்னஸோட பவர் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. பட் உங்ககிட்ட வந்து அந்த மெமரிஸ் இருக்குது, அதுவே போதுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மீனாவை பார்த்துட்டு போய் எழுந்திரிச்சு உட்காருங்க. உங்களோடது எப்படின்னா சாக்லேட் ப்ரௌன் கலர் ஐஸ், இப்போ வந்து செம்ம பிளாக்காக இருக்குது உங்களோட ஐஸு. அப்படியே வந்து எழுந்திரிச்சு உட்காருங்க. மீனாவும் அப்படியே பொறுமையாக அக்கா அப்படின்னு எழுந்திரிச்சு உட்காந்து அவங்க ஐஸை பார்க்குறா. அவளுக்கே ஒரு நிமிஷம் அது பயமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அக்கா அப்படின்னோன்னே மீனா என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக சைல் பண்ணிட்டு அவ கூட பேசிட்டீங்க. இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறா. பிகாஸ் வந்து நீங்கள் நேற்று பிஹேவ் பண்ணதுக்கும் இப்போ பிஹேவ் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன் உங்கள் கூட வந்து மினாக்கே தெரியுது, ஜஸ்ட் 1 டே பழகின மினாக்கே தெரியுது. அக்கா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பேசிட்டீங்கன்னு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மினாவா அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்கள் மினா தூக்கிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து தேஜனும் ஹேஜனும் உங்ககிட்ட வராங்க. இன்னும் ஏன் நல்லா தூங்குனீங்க அப்படி சொல்லிட்டு நல்லா தூங்குனேனே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டீங்க. அதிலே வந்து நீங்கள் பேசுகிற டோன்லேயே வந்து அவங்களுக்கு வந்து உங்க கூட பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நேற்று ஃபுல்லாக சாஃப்டாக ஒரு மாதிரி பேசியிருந்த பொண்ணு இன்றைக்கி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து நல்லா தூங்குனேனே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து உங்க கூட பேசணுன்னே சுத்தமாக தோணலை. அந்த டோன்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களுக்கு ஃபீல் வந்து உங்க கூட பேசணும் அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க தான் அப்படியே போயிடுறாங்க. இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் வந்து ஒரு ஜென்மத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. உங்களோட கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் உங்களோட பேரண்ட்ஸோட கேரக்டர் பொறுத்து உங்களோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதோட எல்லாத்தோட மெமரிஸும் வந்து இப்போ மொத்த கேரக்டர், ஐ மீன் அந்த எத்தனை ஜென்மம் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப கைண்டான பொண்ணாகவும் அதுக்கப்புறம் ரூடான பொண்ணாகவும் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸை பொறுத்து உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து மொத்த ஜென்மத்துலேருந்து அது மீன் மொத்த கேரக்டர் வந்து ஒரு நிமிஷத்தில் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு எத்தனை மெமரிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற மெமரிஸை பொறுத்து தானே நம்ம கேரக்டர் இருக்கும். இப்போ அத்தனை மெமரிஸும் வரும்போது நம்மளுக்கு வந்து கேரக்டர்லாம் அப்படி வந்து என்ன கேரக்டர் நம்மளோடதுன்னு தெரியாமல் எல்லாத்தோட இதுவும் வந்து இப்போ வந்து இப்போ ஏதாச்சும் வந்து நடக்குதுன்னா உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே வந்து டாக்டர்னு வெளியிட்டு வந்துட்டு போகுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு நிலமையாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுன்னு தெரில. பட் வந்து உங்களுக்கு மெமரிஸ்லாம் வந்து பின்னாலும் வேலை பண்ணுறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க. உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் என்ன கேரக்டர் வேணால் வெளியே வரலாம், அது உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நம்ம கூட என்ன தான் நடக்குதோ, ஃபஸ்ட்டு எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே நம்ம ஃபால்ட்டு தான். ஜஸ்ட் நம்ம எதுக்கு போய் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம், அதனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஆனால் வந்து அந்த கிவி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ், ஐ மீன் கிவி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவகிட்ட இருக்கிறது உங்கள் கூட ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நீங்கள் கிவியை தான் திங்க் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கும்போது மட்டும், கிவியை பற்றி திங்க் பண்ணும்போது மட்டும் உங்களோட ட்ரூவான கேரக்டர், ஐ மீன் இந்த ஹியூமன் ஜெனரேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டரில் வந்து நீங்கள் இருக்கீங்க. கிவி நீ எங்கடி போன, நான் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் அந்த மாதிரி பேசுகிறீங்க.
இதுதான் நம்ம ட்ரூவான செல்ஃப், இதுதான் நம்மளோட ட்ரூவான செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்க் பண்ணிட்டு இதுதானே நம்ம ட்ரூவான செல்ஃப், அதெல்லாம் ஃபேக்கா அப்படி இருந்தாலும் நம்ம முன்ஜென்மத்தில் அப்படி தானே இருந்திருக்கோம். என்ன தான் பண்ணுறதோ கிவி, நான் உன்னை தேடி கண்டிப்பாக இப்போ வந்து தான் ஆகணும், நீ வர மாதிரி இல்லை நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆன்டி மெய்ட் ஆன்டிகிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பி வரீங்க. கிவி எங்கே போனாலும் சொல்லிட்டு கிவிக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜெமினுக்கும் கால் பண்ணுறீங்க. ஜெமினும் எடுக்கலை, கிவியும் எடுக்கலை. ஸோ நீங்கள் எங்கே நம்ம முன்னாடி இருந்த ஹவுஸ்க்கு வந்து கிவி போயிருப்பாலும் நம்மளை தேடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் போய் பார்க்குறீங்க. பிகாஸ் அங்கேயுமே யாருமே கிடையாது. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜெமினும் நீங்களும் பண்ண சேட்டை அதில் தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த இது பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நேம் பார்க்குறீங்க. அது ஒரு காஃபி ஷாப் தான். அந்த நேமில் வந்து ஸோ இந்த காஃபி ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு அங்கே அப்படியே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அந்த காஃபி ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ வந்து உள்ளே போய்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறீங்க, இங்கே வந்து இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்களான்னு. மேம் அதெல்லாம் வந்து எங்களால் அப்படிலாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஸோ அது எங்களுக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறீங்க, எனக்கு சரியாக தெரியல மேம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே காம்படிஷன் நடக்கும்ல அந்த மாதிரி இது தானே இது கப்புள்ஸ் காம்படிஷன்? ஆமாம் மேம் அப்படின்னா கப்புள்ஸ் மீன்ஸ் யார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா வந்தாலும் அதில் நீங்கள் கம்பல் பண்ணி கலந்துக்க வைப்பீங்களே? ஆமாம் மேம். அப்படி கலந்துக்கிட்ட உங்கள் நேம்லாம் அங்கே இருக்கணும்னால ஆமாம் மேம். அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? இல்லை மேம் அது வந்து பர்சனல் அதெல்லாம் காட்ட முடியாது அப்படிலாம் சொன்னோன்னா, ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு இப்போ காணாமல் போயிட்டா, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னாடி ஒரு வாட்டி உங்கள்கிட்ட செக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், போலீஸே செக் பண்ணுறதுக்கு மேலே நீங்களே காட்டுங்க அப்படின்னோன்னே ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே காட்டுறாங்க. அதில் பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து சர்ச் பண்ணிட்டே போகிறீங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ நேம்ஸ் இருக்குது. ஸோ வந்து 1 வீக் முன்னாடி தானே நீங்கள் அந்த டேட் மென்ஷன் பண்ணி எந்த டைமுக்கு நீங்கள் அவ்வளோ சென்ட் பண்ணிங்களோ அதை நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து இருக்குது கிவி அண்ட் ஜிமின்னு சொல்லிட்டு கலந்துருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஆமாம் இவங்க 2 பேர் கலந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்க தான் மேம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிக்கெட் கொடுத்து இந்த ஹோட்டல் தான் வந்து அவங்கள ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் சொன்னோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. என்ன ஹோட்டலில் புரியலன்னா ஹவாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிவிட்டோம் மேம் அப்படின்னா. ஹவாய்க்கா என்ன நீங்கள்? அவங்க 2 பேர் போய்க்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வந்து ஜிமினுக்கும் வந்து இப்போ வந்து கிவி வந்து புதுசாக தான் ஜிமினை மீட் பண்ணுறா, ஜிமினுக்கு வந்து புதுசாக தான் வந்து மீட் பண்ணுறாங்க. கிவியே ஒத்துக்கிட்டாலும் ஜிமின் எப்படி ஒத்துக்கிட்டு போயிருப்பார். பட் இருந்தாலும் வந்து அவங்க கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்களும் வந்து ஹவாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி போகிறீங்க. காசு இல்லாத நேரத்தில் இதெல்லாம் தேவையா? பட் கிவி கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்டே பேசி கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு நீங்களும் வந்து ஹவாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி தான் போகிறீங்க. ஸோ அந்த அட்ரஸை வச்சுட்டு அங்கே போய்ட்டு அந்த ஹோட்டலில் கேட்குறீங்க. ஹவாய் வந்தாங்க மேம் 2 பேர் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோன்னே, இது இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்களா? என்கிட்ட கிவி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டேன், நானும் அப்படி தான், பட் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவளால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே வந்து போகிறீங்க. ஒரு சின்ன திங்கி வச்சு பார்க்குறீங்க. பிகாஸ் வந்து உங்களோட 7 எத்தனை ஜென்மம் இருக்கும் அத்தனை ஜென்மத்துலேயும் வந்து கிவி வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பா. அதனால தான் வந்து அவன் மேலே இருக்கிற பாண்டிங் வந்து உங்களுக்கு சுத்தமாக மாறி இருக்காது. ஸோ நீங்கள் அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டே வந்து எத்தனை ஜென்மம் இல்லை கிவி, நீ என் ஃப்ரெண்டாக மட்டும் தான் இருக்க, இதுதான் போல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், எத்தனை ஜென்மத்துலேயும் என்னோடய ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன் பெஸ்ட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சிட்டு கிவியை பார்த்துட்டு எப்படி போய்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவங்க எங்கே தான் இருக்காங்களோ அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் தான் வந்து ஜிமினும் கிவியும் நடந்துட்டுருக்காங்க. ஒய்யான் அப்படி சொல்லிட்டு கிவினா வந்து பார்க்குறா. ஸோ அவள் ஃபேஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பட் அவள் ஃபேஸில் வந்து அவ்வளோவா ரியாக்ஷன் கிடையாது. என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பிகாஸ் வந்து கிவி இப்படி இருக்க மாட்டா, துருன்னு தான் நடந்துட்டுப்பா. ஸோ நீங்களும் வந்து கிவி இது உண்மையிலே நீ தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஒயன் நான் தான் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அவள் டோன்லேயே புரிஞ்சிருது கிவி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னோடனே ஒயன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேர் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஜிமினோ கிட்டே வந்து வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கொஞ்சம் அவரை தள்ளி நிற்க சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? ஒயன் எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் லவ் பண்ண பர்சன் தான் வந்து ஜிமினே. உங்களுக்கு வந்து நீங்கள் லைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து உங்களால் ஜிமினை வச்சு பார்க்க முடியல, ஏன்னு தெரில அது சத்தியமாக உங்களுக்கு. பட் வந்து இப்போது அந்த இடத்துல ஜிமினை வந்து உங்களை லவ்வராக பார்க்க முடியாது. பட் வந்து நீங்கள் அத்தனை ஜென்மத்துலேயும் வந்து எவ்வளோ ஜிமினை லவ் பண்ணிங்களோ அந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அதே லவ் இப்போ உள்ளே இருக்குது. பட் வந்து இப்போ உங்களால் ஜிமினை ஏற்றுக்க முடியல. அந்த லவ் இவருக்கு தான் நம்ம கொடுத்தோமா அப்படின்னு நம்பவும் முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல உங்களால். ஸோ நீங்கள் கிவி வந்து ஹக் பண்ணிட்டு, கிவி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல? மிஸ் மெஜிஸ்டி எனக்கு தெரியணுன்னா முறைக்கிறீங்க நீங்கள் அவளை. சரி பையன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. எனக்கு வந்து நீ இப்படி மரியாதை கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது. பஸ் நான் ஏன் இப்படி ஈரியாக மாறினேன்னு எனக்கு தெரியலன்னா அதுதான் உன்னோட ட்ரூ செல்ஃப்.
இல்லை இதுதான் என்னோடய ட்ரூ செல்ஃப், நான் வந்து ஹியூமன் ஆக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் அதுதானே உன்னோட முதல் ஜென்மத்துலேருந்தே நீ அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னோடனே, எத்தனை வாட்டிடி ஏன் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, இத்தனை ஜென்மம் நம்ம எதுக்காக வந்து இப்படி மாற்றி மாற்றி பிறந்துட்டுருக்கோம், எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இத்தனை ஜென்மத்தோட இது மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகம் வரும்போது எப்படி இருக்குது தெரியுமா, மொத்தம் என்னோடய ட்ரூ செல்ஃபை நான் வந்ததுக்குள்ளே தேடிட்டுருக்கேன், என்னால் எதுவுமே ஃபைன் பண்ண முடியல. எனக்கு இப்போ தோன்றதுன்னா எல்லா ஜென்மத்திலையும் வந்து நான் தான் இருந்திருக்கேன், ஜஸ்ட் அது எல்லாமே நான் ட்ரூ செல்ஃப் மாதிரி தான் இருக்கேன். என்னோடய உண்மையான செல்ஃப்லாம் என்ன எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியலன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது, ஏன் நம்ம 3 பேத்துக்குமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிவினா வந்து தேங்க வந்து ஒரு ஃபுல் லவ்வோடு தான் பார்க்குறா. சாரிங்க, கிவி வந்து ஜிமின் வந்து ஒரு ஃபுல் லவ்வோடு தான் பார்க்குறா. பிகாஸ் வந்து கிவி வந்து எல்லா ஜென்மத்துலேயும் வந்து ஜிமின் வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஆனால் ஜிமினுக்கு அது கடைசி வரைக்கும் புரிஞ்சிருக்காது. ஸோ கிவி வந்து எப்போவுமே அவன் லவ்வோடு தான் பார்க்குறா. நீங்களும் வந்து அதை நோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதா பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி. கிவி இந்த ஜென்மத்தில் நீ நினச்சதை நினைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அப்படி நடக்கூடாது தானே கடவுள் எழுதி வச்சுருக்காரு. கண்டிப்பாக நடக்கும்டி அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிவிட்டு என்ன தான் இப்போ பண்ணுறது, அந்த கிம் தாயாங்க எப்படி தான் அழிக்கிறது, அவனை அழிச்சா நீ இறந்துடுவா போல், அது எப்படி இருக்க முடியும், என்னோடய மேட் அவன் கிடையாது, அவன் உன்னோட மேட் கிடையாது, பட் அவனோட மேட் நீ தானே, ஸோ அவன் அழிஞ்சிட்டானா நீ அழிஞ்சிடுவேலண்ணா அப்படின்னு கேட்குறா கிவினா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னோடய மேட் யாரோ அவங்க இறந்துட்டாங்கன்னா தான் நான் இறந்து போவேன். ஏன்னா அப்படி இறக்கும்போது வந்து எனக்கு வந்து மேட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இறந்து போகிறதே. நம்ம வந்து பார்ட்னர் கூட சேரணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம பூமியிலே பிறந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்ட்னரே இல்லைங்கும்போது நம்ம எதுக்கு அந்த இடத்துல வாழணுங்கிறதுனால தான் நம்ம இறந்து போகிறதே. ஸோ எனக்கு வந்து வேறு மேட் இல்லைங்கிறனால இறந்து போகிறேன். பட் தேங் வந்து என்னோடய மேட் கிடையாது, நான் அவனோட மேட் தான் நான். ஸோ வந்து நான் இறந்து போயிட்டேன்னா அவனும் இறந்து போயிடுவான். ஸோ அவன் அவன் இறந்துட்டானா நான் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிவியும் சொல்கிறா. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. இதுக்கு வந்து ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிவியை பார்த்து வந்து நோட் பண்ணுறீங்க. கிவிக்கும் அது புரியாமலாம் இல்லை, புரியதான் செய்யுது. அது என்னென்னா ஜஸ்ட் லைக் தட், இப்போ வந்து மனம் மாறணும். ஜஸ்ட் தேங் வந்து உங்களை லவ் பண்ணணும், நீங்களும் வந்து தேங்கை லவ் பேக் பண்ணணும். அப்புறம் கிவி வந்து ஜிமினை லவ் பண்ணணும், லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஜிமின் வந்து கிவியை வந்து பேக் லவ் பண்ணணும். அப்படி நான் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா எண்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க கிவிக்கிட்ட. பட் வந்து நான் அவனை கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க. பட் அதானே இது அப்படி சொல்லிட்டு கிவியும் உங்ககிட்ட கேட்குறா. இல்லடி அவன் ரொம்ப கெட்டவன், இங்கே பாரு அது ஒரு ஈரியே சொல்கிற, நான் ஒரு ஈரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டாத தயவு செஞ்சேன்னு. ஒரு ஈரி மென்ஷன் பண்ணி காட்டாத என்னென்னா கிவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பட் அவன் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணான், அது உனக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் பண்ணலையா, உன்னை கொஞ்சம் கூட உனக்கு வந்து அவன் மேலே அட்ராக்ஷன் இல்லையான்னு யோசிச்சு பார்க்குறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தேங்க மேலே அட்ராக்ஷன் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். பட் அவரே தான் அதை கெடுத்திருப்பார், எல்லா விலங்குகளையும் ஹர்ட் பண்ணுறது. ஏன்னா டெபிள்னாலே அது தானே பண்ணுவான். நீங்கள் வந்து ஏஞ்சல் கிளானில் பிறந்த ஈரிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி வந்து விலங்குகளை ஹர்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. பட் அவர் வந்து ஹர்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்சவங்களையும் ஹர்ட் பண்ணுறது உங்களுக்காக, நீங்கள் வந்து அவர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பார். பட் வந்து அதனாலேயே தான் வந்து அந்த அட்ராக்ஷனை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வெறுப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லி பார்க்குறீங்க. எனக்கு வந்துச்சு கிவி, பட் இப்போ இல்லை, மனசை தொட்டு சொல்லி இப்போ இல்லைன்னு. கிவி என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் என்ன நினைப்பேன் உனக்கு தெரியும் தானே, கண்டிப்பாக தெரியும். உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ அதை மறைக்கிறேன்னு. இல்லடி இப்போ வந்து எனக்கு தேங் வந்து இத்தனை ஜென்மமாக எனக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாரு, ஏன்னா நான் தான் அவரோட மேட். அண்ட் நீ வந்து இத்தனை ஜென்மமாக நீ வந்து ஜிமினை மட்டும் தான் லவ் பண்ணுற. ஸோ அவர் உன்னோட மேட்டா இல்லையான்னு தெரில. இதுக்கு நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு தான் போய் ஆகணும். பட் நம்மளால் எப்படி போகிறது, நம்ம ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தானே, ஹியூமன்ஸால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே போக முடியாது தான். பட் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த கீ இன்னும் உங்ககிட்ட இருக்கா? எந்த கீ? இது அந்த கீயா? நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன் அதுவா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது எப்படி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன்னு. இல்லடி அந்த கீயை போட்டோன்னே அந்த கீ வந்து உடஞ்சி பீஸாக ஆச்சு, அதில் ஒரு பீஸாச்சு இருக்கான்னொன்னே நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. உங்கள் டாலரை வந்து எடுத்து காட்டுறீங்க அவகிட்ட. அந்த பீஸ் நல்லா இருந்துச்சுன்னு நான் டாலருக்குள்ளே போட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள்னா அடி நாயே, சரி பரவாயில்ல இப்போ யூஸ் ஆகுதுல கொடு அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நீங்களும் அவள் கையில் கொடுத்தோன்னே இதுதான் வந்து நம்மளுக்கு வழிகாட்ட போகுது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு புரியல என்ன சொல்ல வர நீ. நம்ம வந்து இங்கேருந்து ஃப்ரான்ஸ்க்கு போகணும், அங்கே வந்து மறைக்கப்பட்ட ஒரு குகை இருக்காமா, அது வெளியாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நரகத்துக்கு போகணும். அங்கேருந்து இதை வந்து இந்த ஸ்டோனை வந்து நரகத்தோட இதில் வைக்கணும், நரகத்தோட கோரில் வைக்கணும். ஏன்னா இது வந்து கிங் ஆஃப் ஹெல்,
டெவில் கிங்கோட ஓப்பன் பண்ணுறது சாவி, டெவில் கிங்கை வந்து திறக்கிற சாவி. ஸோ அதுலேருந்து வந்த பீஸுங்கனால நம்ம அங்கே வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த பீஸை வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம வந்து ஹியூமன்லேருந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஆத்மாவாக மாறிடுவோம். நம்ம வந்து ஹியூமனாக தான் இருப்போம், பட் நம்மளால் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படி சொன்னோன்னே. பட் ஹெல்லுக்கு நம்மளால் போக முடியுமா? ஹெல்லுக்கு எல்லாராலையும் போக முடியும் அப்படி சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேசிட்டீங்க. இதெல்லாம் ஜிம்மின் அப்படியே கேட்டுகிட்டே தான் இருக்கார். நம்ம வந்து இவ்வளோ லவ் பண்ணுவோம்ல, பட் ஏன் இவளுக்கு புரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் பிளான் பண்ண மாதிரி அப்படியே அங்கேருந்து ஃப்ரான்ஸ் கிளம்புறீங்க. ஏண்டி உங்களுக்கு மட்டும் எப்படி காசுங்க எது கிடைக்குதுன்னா, அப்புறம் ஈரினா சும்மாவா எவங்கிட்ட இருந்தால் காசு பிடுங்க வேண்டியதாக இருக்குது. போலீஸ் மட்டும் வந்தாங்கன்னா நான் செத்துருவோம் போலடி. ஒருத்தன் வந்து என்னடி பண்ணி தொலைச்சேன்னா, அதான் சொல்கிறேன் கேளு. ஒருத்தன் வந்து இங்கே ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருந்தான். ஹவாய்க்கு வரதுனா சும்மாவா? அவன் வந்து ஏதோ பெரிய பணக்காரன் போல். அவங்ககிட்ட இருந்தால் பணத்தை போடணும்னு அவன் மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நம்ம 2 பேரும் செத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஃபுல் ட்ராவல்லையும் ஜிம்மின்னா கொஞ்சம் கூட பேசிக்கவே மாட்டார். நீங்கள் பேசுகிற ஜஸ்ட் வந்து அவர் வந்து ஹியர் பண்ணிட்டே வருவார். நீங்கள் வந்து ஜிம்மினை கண்டுக்கவே மாட்டீங்க. பட் கிவியோட தாட் ஃபுல்லாக ஜிம்மின் மேலே தான் இருக்கும். நமக்குன்னு வந்து ஒருத்தன் இருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் கிவியோடது. பட் வந்து ஜிம்மினை தான் அவர் ரொம்ப லவ் பண்ணான். ஸோ அவர் கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் ரீச் ஆகுறீங்க. லொக்கேஷன் போடுறீங்கன்னா, என்னடி நீயே ஒரு ஈரி பறக்க முடியாது அவனால், என்னடி நம்ம ஹியூமன்ஸ்டி, நான் என்ன தான் ஈரியாக இருந்தாலும் நான் ஹியூமன்னொன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதம் ஸ்டொமக் பெயின் ஆகுது. என்னடி ஆச்சு அப்படின்னோன்னா, இல்லடின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததை சொல்கிறீங்க. இது அவங்க கூட இன்டிமேட்டாக இருந்துட்டேன்னா, என்னடி இப்படி சொல்கிற? உனக்கு தெரியும்ல டெவிலோட குழந்தை எவ்வளோ சீக்கிரமாக வயிற்றில் வளரும்னு. கிட்டத்தட்ட அது 1 மந்த்துக்குள்ளே வெளியே வந்துடும்டி. இல்லை எனக்கு தெரியும், பட் என்னோடய ஸ்டொமக் இன்னும் பெருசாகல, தான் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும். என்னைக்கு குழந்தைங்க வந்து வயிற்றுக்குள்ளே, ஐ மீன் டெவிலோட குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே பெருசானதான் சத்தியம். எப்போ வேணாலும் அது வந்து வெளியே வரலாம். எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம்டி. 2 வாரம் ஆச்சா? என்னடி இப்படி சொல்கிற? நம்ம சீக்கிரமாக அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி. ஸோ அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சி தொலைகிறது இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? ஹெல்லுக்கு போகிற வழி தெரியாதா? ஹெல்லுக்கு போகிற வழியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாரு. ஏன்னா ஜிம்மின் வந்து ஒரு அந்த ராயல் பிளட்லேருந்து வந்தவர் தான். ஸோ அவருக்கு வந்து தெரியும். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி போங்க, இந்த வழியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் பிளட் தேவைப்படுது. டெவிலோட பிளட் இருந்தால் தான் போக முடியும்னா, ஈரியே நம்ம கூட தான் இருக்காங்க, இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. ஆனால் நான் டெவில் கிளானில் பிறந்தவ கிடையாது, நான் ஏஞ்சல் கிளானில் பிறந்தவளாச்சு. பட் நான் இப்போ ஒரு ஹியூமன், என்னோடய பிளட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒன்று. நீ என்ன தான் ஒரு ஹியூமனாக இருந்தாலும், ஏன் வந்து ஏஞ்சல் கிளான்லேயே பிறந்தாலும் நீ ஒரு ஈரி தானே அப்படின்னோன்னே, இல்லை கிவி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நான் வந்து ஒரு ஏஞ்சல் கிளானில் பிறந்திருந்தாலும் நான் ஈரி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நான் ஈரியாக இருந்தாலும் ஏஞ்சல் கிளானில் பிறந்ததுனால அது டெவில் பிளட் தானே அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு 2 பேரும் மாற்றி குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஐயோ உங்களை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு இதுக்கு தீர்வு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு. பட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிவி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆனால் வயிற்றுக்குள்ளே இப்போ வந்து டெவிலோட குழந்தை தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பட் அது என்னோடய குழந்தையும் தானே ஒர்க் ஆகுமா அப்படின்னோன்னே, கொடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் உங்கள் பிளட்டை வந்து அப்படியே வந்து கையில் குத்தி வைக்கிறீங்க. வச்சோன்னா அது ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளே பார்த்தா அப்படி சவுண்டு கேட்குது. அத்தனை பேர் கதற மாதிரி சவுண்டு கேட்குது. உங்களெலாம் காதை முடிக்கிறீங்க, அவங்க 2 பேரும் காதை முடிக்கிறாங்க. பிகாஸ் வந்து ஏஞ்சல்ஸால் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்க முடியாது. ஹியூமன் வேறு நீங்கள், உங்களுக்கு தான் வந்து 3 பேர்த்துக்கும் அப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ஏஞ்சல்ஸாலே அந்த சவுண்டை கேட்க முடியாதுங்கும் போது ஹியூமன்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படியே வந்து பொறுமையாக உள்ள இறங்கி போகிறீங்க. முன்னாடி இப்படி கதறாங்க, இப்படி கொடுமை பண்ணுறாங்க பாருன்னா, அவங்களால நம்மளை பார்க்க முடியாது அப்படி சொல்கிறான். நான் ஈரடி, என்னை எல்லாரும் பார்க்க முடியும்னா, நீ ஒரு ஹியூமன் சூத்து மூட்டு வாடி இப்படி சொல்லிட்டு இழுத்துள்ள கொண்டு போயிட்டுருக்கா. இதுதாண்டா எனக்கு ரொம்ப குழப்பி தொலையுது. நான் ஈரியா ஹியூமனா எனக்கு ஒன்றும் புரிய சொல்லலை. நீ இப்போ ஒரு ஹியூமன், பட் நீ வந்து ஒரு ஈரி இல்லை, தேவையில்லை, நீ ஒன்றும் சொல்லி கிரிக்க வேண்டாம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் குட்டி குட்டி டெவில்ஸ் தான், லைக் சாத்தான்ஸ் மாதிரி. ஸோ நம்ம இன்னும் உள்ளே டீப்பாக போக போக கொஞ்சம் ராயல் பிளட்டில் இருக்கிற டெவில்ஸ்லாம் வருவாங்க. அவங்களால நம்மளை பார்க்க முடியுமோ அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வந்து உன் வயிற்றுக்குள்ளே டெவிலோட குழந்தை இருக்குது, நீ வர ஒரு ஈரி வேறு. ஸோ இப்போ அவ்வளோதான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஈரி உள்ளே வந்துட்டாங்கன்னா ஸோ மொத்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே சுற்றி இருக்கிற எல்லா டெவிலும் வந்து அப்படியே வந்து ஒரு சில மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இப்போது என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்ம வேகமாக போய் அந்த கோரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படி உள்ளே ஓடுறீங்க. ஐயோ இப்போ நான் என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னா கோரை கண்டுபிடி அப்படி சொல்லிட்டு கிவியோட காதை பிடிச்சி நீங்கள் அப்படியே எடுத்து கொண்டு போகிறீங்க. ஸோ உள்ளே போனோன்னே எல்லோரும் செக் பண்ணுறாங்க. பட் வந்து யாருக்குமே இந்த கோர் தெரில. நீங்கள் மட்டும் வந்து ஒரு சைடாக செக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த சைடு பார்க்கவே இல்லை. ஹவ் மீன்ஸ் மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப செக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சைடாக லைக் ஒரு என்ன ஒரு கோர்னால் வந்து எங்கே அப்படியே வந்து முன்னாடியே வச்சுருப்பாங்க, எங்கேயாச்சும் வந்து சீக்ரெட் டோர் அந்த மாதிரி தான் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செவத்தில் கை வச்சு சைடை செக் பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ கிவியும் வந்து அப்படியே வந்து 3 பேரும் அப்படி வந்து ஹாலில் வந்து கேதர் ஆகுறீங்க. எங்கே தேடியும் கிடைக்கல. நீங்கள் ஸ்டில் இந்த சைடில் செவத்தை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கேயாச்சும் வந்து டோருக்கு ஏதாச்சும் வந்து ஓப்பன் ஆகிறது இருக்குமா, அறிவாளி மாதிரி பண்ணாடுதுன்னு கிவி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா கோர் அப்படின்னு சொல்கிறீங்க. கிவிக்கு பின்னாடி தான் அந்த கோர் இருக்குது. என்னடி கோர் என்ன எனக்கு புரியலன்னா, நான் தானே என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கோர் இருக்குது ஹாலோட நடுவில் அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. யாரையும் பார்க்க முடியல, பிகாஸ் அவங்களாம் வந்து ஏஞ்சல்ஸ், அவங்களால பார்க்க முடியாது. நீங்கள் தான் வந்து ஸோ நீங்கள் அப்படியே வந்து அந்த பீஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அந்த இதுக்குள்ளே வைக்கிறீங்க. அப்போ தான் வந்து ஒரு அது கண்ணுக்கே தெரியாது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ரூட் மாதிரி வருது. பட் அது ஃப்ரூட் மாதிரி இல்லை, ஒரு பால் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மந்திர சக்தி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து 3 எலமெண்ட்ஸ் வந்து பறந்துட்டுருக்கு. இதை நம்ம சாப்பிட்டே ஆகணும்னா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அந்த எலமெண்ட்ஸை தான் நம்ம சாப்பிடணும், இந்த பாலை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து வெளியே பறக்கும். டக்குன்னு போட்டு சாப்பிட்டு தொலைச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் இருக்கிறது 3 எலமெண்ட்ஸ், வாட்டர், ஃபயர் அண்ட் விண்ட். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு வந்து விண்டை பிடிச்சிடுறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க. தேங்னா எனக்கு தேங்கன்னு வருது. ஜெமின்னா அப்படியே வந்து வாட்டர் பிடிக்கிறாரு. அவரும் அப்படியே வாட்டர் பிடிச்சி டக்குன்னு சாப்பிட்றாரு. கிவி தான் அச்சா ஃபயர் ஓடுதே, ஃபயர் ஓடு தெரியுனா பிடிது, டக்குன்னு காற்றா கரைஞ்சி போயிடும் அப்படின்னா இப்போ நான் எப்படி பிடிக்கிறது, அது சீல்டு எலமெண்ட். ஸோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு காற்றோட கரைஞ்சி போயிடும். யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் சாப்பிட முடியும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், இப்போ நான் 2வது சாப்பிட்டேன்னா உன்னால் வரவே முடியாது, எனக்கு தான் பவர் கூட அப்படி சொன்னோன்னே நீங்கள் வந்து அப்படியே கிவியை தூக்கி விடுறீங்க. அவனு வேகமாக போய் அதை பிடிச்சி வாய்க்குள்ளே போட்டுடுறான். ஜஸ்ட்டு மிஸ், இன்னும் கொஞ்சம் நேரம், ஜஸ்ட் லைக் ஒரு 4 செகண்ட் கூட ஆகிருக்காது. 4 செகண்ட் மட்டும் ஆயிருந்துச்சு, இது காற்றோட கரைஞ்சிருக்கும். உனக்கு ஏதோ லக்கு கிவி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து உங்களோட விங்ஸ் வந்து அப்படியே வெளியே வருது. இன்னும் என் முதுகு ரொம்ப வலிக்குது, எனக்கும் அப்படி தான் முதுகு வலிக்குது அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்துறீங்க. உங்களோட விங்ஸ் டக்குன்னு அப்படியே வந்து பிச்சுட்டு வெளியே வருது. உங்கள் சதையை பிச்சுட்டு உங்களுக்கு அப்படி பயங்கரமாக வலிக்குது. பிகாஸ் வந்து உங்கள் சதையை பிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கும், உங்களோட விங்ஸ் எப்பவும் போல டார்க் பிளாக்கு, அதில் வந்து 2-3 விங்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினுக்கும் கிவிக்கும் வந்து விங்ஸ் வெளியே வந்தது. அது வந்து பார்க்க அப்படியே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது, ஏன்னா ஏஞ்சல்ஸில். ஸோ 2 பேரும் அப்படியே வந்து 3 பேரும் பறக்குறீங்க. நீங்கள் பறந்து அப்படியே அந்த கேஸ்டில் பிச்சுட்டு வெளியே வந்தோன்னே அங்கே இருக்கிற டெவல்ஸ்லாம் வந்து நார்மலாக ஆயிடுறாங்க. ஸோ நீங்களும் பறந்து அப்படியே வானத்துக்கு போகிறீங்க. அப்படியே பிச்சுக்கிட்டு வானத்துக்குள்ளே போயிட்டு அந்த மேகத்தெல்லாம் அப்படியே தொலைச்சிட்டு வானத்துக்குள்ளே போகிறீங்க. நான் பறக்கிறேன்டி, என்னால் நம்பவே முடியல, எனக்கு வேறு ஹைட்னா பயமாச்சு. உனக்கு தான் இப்போ விங்ஸ் இருக்குல்ல வாடி அப்படி சொல்லிட்டு கிவியை பிடிச்சி அவள் கையை பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் பறந்துட்டுருக்கீங்க. மச்சி கொஞ்சம் தள்ளி நிறுத்தி, உன்னோட விங்ஸ் வந்து என்னோட விங்ஸ் மேலே போது என்னால் சரியாக பறக்க முடியல அப்படின்னா, சரி போப்போ எனக்கே நீ கீழே விழுந்துட்டேன்னா மச்சி நீ கிட்டே நில்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்ச மாதிரி தான் பறக்கிறீங்க. ஸோ அப்படியே மேலே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஏஞ்சல்ஸ் ஒருத்தவங்க கூட இல்லை. என்னடி ஏஞ்சல்ஸ்னால் எங்கன்னொன்னே அப்படி சொல்லிட்டு கிவினா கேட்குறா, உண்மையிலேயே மறந்துட்டியா, நான் மறந்த மாதிரி நடிக்கிறேன்னு. ஏஞ்சல்ஸை கொண்டுட்டாங்கல்ல, பட் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து ஹியூமனாக பிறந்தாங்கன்னு தான் என்னோடய மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு. ஆமாம் அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு வேறு ஆல்ரெடி ஏஞ்சலாக இருந்தவங்க வேறு. கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து அங்கங்கே இருக்கிற பிளேஸில் வந்து பிங்காக தெரியுது, கிட்டத்தட்ட பிங்க் டாட் மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கிவியை டச் பண்ணுறீங்க, கிவியாலே அதை பார்க்க முடியுது. ஜிமினே டச் பண்ணுறீங்க, ஜிமினாலே பார்க்க முடியுது. அங்கே பிங்காக தெரியுதா, அங்கே எல்லாமே இருக்கிறது ஏஞ்சல்ஸாக இருந்து இறந்து போயிட்டு பிறந்த குழந்தைங்க. ஏஞ்சல்ஸாக இருந்து இறந்து பிறந்த ஹியூமன்ஸ். இப்போ அவங்க ஏஞ்சல் பட் ஹியூமன் அப்படி சொல்கிறீங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. ஸோ ஆமாம் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா எல்லா இடமும் அப்படியே அமைதியாக இருக்குது. அங்கே வந்து பெரிய புக் மாதிரி ஒன்று இருக்குது. இதே தான் யாரோட மேட் அப்படின்னு எழுதியிருக்கிற புக் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட மேட் வந்து எதுவுமே போடலை. அதுதான் ஹைலைட்டே. அங்கே வந்து உங்கள் நேமே இல்லை. ஃபஸ்ட்டு என்னடி என் நேமை காணும், அதுவாக முக்கியம், என்னோட மேட் யாருன்னு தானே பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட மேட் கிவின்னு போட்டிருக்கு, கிவியோட மேட் ஜிமின்னு போட்டிருக்கு. நீங்கள் 2 பேரும் மேட்னா அப்படின்னா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஓப்பன் பண்ணி வேறு ஃபுல்லாக செக் பண்ணு.
அப்படின்னு ஃபுல்லாக திருப்பி திருப்பி செக் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களோட நேமே அங்கே இல்லை. ஸோ என்னடி என்னோடய நேம் இல்லை இங்கே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை பயன் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே மேட்டோட எல்லாமே எழுதியிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு புக் இருக்குல்ல அது ஹியூமன்ஸ்க்கானது தானே அப்படி சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து வேக வேகமாக எடுத்து பார்க்குறீங்க. அங்கேயும் உங்கள் நேம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப டெவிலோட கீழே போயிட்டு அங்கேருந்து புக் எடுத்து செக் பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு புக்கே இல்லை தெரியும் தானே. ஹியூமன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ டெவிலுக்கு வந்து அவங்களுக்கே ஃபீல் ஆகும் அவங்களோட மேட்டை பார்க்கும்போது அப்படின்னோன்னே. இப்போ உனக்கு யாரை பார்த்தாச்சும் அப்படி ஃபீல் ஆச்சானோன்னே எனக்கு அப்படி யாரை பார்த்து ஃபீல் ஆகி தொலைலையே அதான் மேட்ரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பட் வந்து ஜிமேனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எது கிவி தான் நம்மளோட மேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட நான் அந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக தான் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் டைம் இல்லைடா, ரொம்ப பிஸி, கொஞ்சம் டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை கைஸ், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சராங்கே நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. பை கைஸ்.